இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்து 2வது கடையை ரீச் ஆகிருக்கோம். 2வது கடை பக்கம் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கடைக்கு முன்னாடி குல்ஃபி ஐஸும், ஃபஸ்ட்டு கடையில் ஜூஸு, வாட்டர் லெமன் எல்லாமே கிடச்சிது. அடுத்த கடைக்கு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கள். யாருப்பா நீ நடக்க முடியாத இடத்துல படுத்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 900வது படி வந்துட்டோம். 400ல் ஒரு கடை, அடுத்த 900ல் ஒரு கடை. செத்துட்டோமோ? ஆமாம், ஏரியா பார்க்க ஓ அண்ணே கூலிங் ஏதாவது இருக்காண்ணா குடிக்க? கடையில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் இருக்கு. கூலிங் எது இல்லைண்ணா? சரிண்ணா, வந்துட்டோம். அண்ணா இது ரசனா எவ்வளோண்ணா? 20 ரூபாயா ஒன்று? சிறப்பான வேணும், ஒரு 2 கொடுங்கண்ணா. அண்ணா பச்சையில் 1, ஆரஞ்சில் 1 கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஷாப்பில் அப்படியே ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அண்ணா பாய்ண்ணா, அப்படியே அண்ணாக்கு ஒரு தாட்டா சொல்லிட்டு மறுபடியும் கிளம்புவோம். இப்போது 950வது படி வரப்போகுது. சும்மா நடக்கிறப்போ அப்படியே ஒரு மாதிரி களைப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு கடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் வாங்கி குடிக்கிறப்ப எனர்ஜி ஆகி மறுபடியும் ஓடணும்னு தோணுது. ஐயோ கோயில் அங்கே உண்டு. பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப பக்கத்தில் வந்த மாதிரி தெரிஞ்சுது. இன்னும் மலைக்கு மேலே போயிட்டே இருக்கு. இப்படியே போனால் ஹெலிகாப்டர் தான் வரும். இல்லை, ஹெலிகாப்டர் விட்டுருவாங்களா? விட்டுறலானே. அப்புறம் அப்படியே இங்கேருந்து கோயிலை மட்டும் பாருங்களேன், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அப்புறம் அப்படியே அங்கே பாருங்க, அது அங்கே தான் இருக்கு. எனக்கு என்னமோ பேசிட்டே வரணும்னு இடதான் இதாகுதோ. ஐயோ மக்களே, அதோ அந்த முக்களே தெரியாதா கோவில்.